ஸ்ரீ குருபியோ நமக. இந்த கலியுகத்தில் நம்ம எத்தனையோ குருமார்களுடைய அனுகிரகத்துக்காகவும் எத்தனையோ மகான்களுடைய ஒரு கடாட்சத்திற்காகவும் அவங்களுடைய அதிஷ்டானங்கள்லாம் தேடி தேடி அலைஞ்சிட்ருக்கோம். அப்படியாப்பட்ட ஒரு அதிஷ்டானத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸ்ரீ மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மட்டம், ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூர் மாநகரத்தில் அல்சூர் என்னும் இடத்தில் இருக்குது. அருமையான ஒரு திருக்கோவில், கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணணும். ஏன்னா இதில் 3 ஜீவசமாதி இருக்குது. முதல் ஜீவசமாதி சுவாமி மௌனகுரு சுவாமிகள். இவரை பற்றி அவங்களுக்கே இந்த வரலாறானது தெரியல, ஏன்னா ரொம்ப பழமையான ஒரு அதிஷ்டானம் அது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே சுவாமி சிதானந்தர் அவருடைய ஒரு அதிஷ்டானம் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தண்டாயுதபாணி சுவாமி சுப்பிரமணிய சுவாமி, அவரை பார்த்துட்டு இப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னாக்க அங்கே அழகான ஒரு பாலமுருகன் இருக்கார். பாலமுருகனை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா சுவாமிகள் மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் அவர் இருக்கார். அவருடைய இயற்பெயர் சேஷையா. எத்தனையோ விதமான ஒரு அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார் சுவாமி. பார்க்குறவங்களுக்கு எல்லா விதமான கருணையும் கடாட்சமும் ஒரு தாய் அன்பும் கண்டிப்பாக கிடைக்கிறது. இதை கண்கூட பார்த்துருக்கேன். எல்லா விதமான நோய்களும் நிவர்த்தி ஆகிறது, எல்லா விதமான தோஷங்களையும் சுவாமி ஒரு ஒரு க்ஷணத்தில் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கார். அப்படியாப்பட்ட மகான் சுவாமி ஒடுக்கத்தூர் சுவாமிகள் கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணுங்க. சுவாமி எல்லா விதமான அனுகிரகத்தையும் கண்டிப்பாக பண்ணுவார், இது சத்தியம். கருணையோடு சுவாமியை உணரலாமங்க. கண்ணை மூடிட்டு அப்படி தியானம் பண்ணோம் அப்படின்னா சுவாமிகளுடைய அந்த விபூதி அணிந்த அந்த மேனியுடைய வாசனை தெரிகிறது. இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக அவருடைய அனுகிரகத்தை எல்லாரும் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நமசிவாயம். திருச்சிற்றம்பலம்.